வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடீஸ் நோட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 5.31 பாருங்கப்பா. ஃபைண்ட் த ஸ்லோப்னு கேட்டிருக்காங்க. ஸ்லோப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேரலல் டு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. 3x - 7y ஈக்குவல் டு 11னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. செகண்ட் சப்டிவிஷனை பாருங்கள். பர்பர்டிகுலர் டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x - 3y + 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு இது மாதிரி தான் கொஷினில் கொடுத்துருக்காங்கப்பா. ஆனால் நம்மளுக்கு எப்படி வரணும், எக்ஸ் ஒய் ஒரு நம்பர் பக்கத்துலேயே வரணும். ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடாக இருக்கிற நம்பரை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? (3x - 7y) ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடாக வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இது ப்ளஸ்ஸாக இருக்குப்பா. இந்த சைடாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது -11 மாறிடும். = 0. நெக்ஸ்ட்டு பேரலல் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பேரலல்னா என்னென்னா m1 = m2மா. அதாவது இதுக்கு வர ஸ்லோப்பும் மற்ற லைன்ஸ்க்கு வர ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இந்த ஈக்குவேஷனுக்கு வர இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வர ஸ்லோப்பும் மற்ற ஸ்ட்ரைட் லைனுக்கு வர ஈக்குவேஷனுக்கு வர ஸ்லோப்பும் ஒன்றா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்கம்மா பேரலல் 2ன்ட்டு. நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும்ப்பா. அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இருக்கும். ஸோ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். m1க்கு பாருங்கள், m1 minus coefficient of x by coefficient of y = அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம்ப்பா. இங்கே பாருங்கள், மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3 + 3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்கம்மா. பை போட்டிருக்காங்க, நம்மளும் பை போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு பாருங்கள், ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள். சிம்பிளோட தான் போடணும். -7 இருக்கா, அதுதான் இதோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அப்போது நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம்ப்பா, -7. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுமாம்மா? மிச்சம் இருக்கிற 3/7 தான் நம்மளுக்கு ஆன்சர்ப்பா, ஸ்லோப். இப்போ நம்ம m1 நம்மளுக்கு வந்து 3/7னா m2வும் நம்மளுக்கு அதுவே தான் இருக்கும், சேமாக தான்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷனை பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பர்பர்டிகுலர் 2x - 3y + 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. பர்பர்டிகுலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பர்பர்டிகுலர் கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்முலா அதுக்கு இருக்குமா,
m1 into m2 ஈக்குவல் டு -1. பர்பண்டிகுலர்னா எப்போவுமே நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம்மா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம m1க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, பர்பண்டிகுலரோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாமா? அதை இதுக்கு மட்டும் போட்டால் போதும்ப்பா. இதுக்கு கண்டுபிடிப்போம். நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை, இங்கே மைனஸ் போட மறந்துடாதீங்கப்பா, ஞாபகமாக போடுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இன்ட்டு m2 அப்படியே போட்டுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், -1 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்கம்மா. இதுக்கு நம்ம எப்பவும் போடுற மாதிரி இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம போடுவோம்ப்பா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்குங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்குங்கம்மா அப்படியே. நெக்ஸ்ட்டு பை இருக்குது, பை போட்டுப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -3. -3ன்னு அப்படியே சிம்பிளோட போட்டுக்குங்கப்பா, அந்த சைனோட போட்டுக்குங்க. இன்ட்டு இருக்குது, இன்ட்டு போட்டுக்கிட்டோம். m2ன்னு போட்டுக்கலாம். -1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிடுமா? 2/3 மட்டும்தான் இருக்கும். மைனஸும் கேன்சல் ஆகிட்டு 2/3 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 2/3யை நம்ம m2 தான் வேணும், அதனால் நம்ம இது இங்கே இருக்கட்டும், இந்த ஸ்லோப் இங்கே இருக்கட்டும். நம்ம இதை மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு போகலாம்ப்பா. நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா ஆக்கிடுவோம். இந்த சைடு கொண்டு போகும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு மல்டிப்ளை இருக்குது. ஸோ இந்த சைடாக இந்த நம்பர் போகும்போது, அதாவது இந்த எப்பவுமே பின்னமாக இருந்ததுன்னா இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது தலைகீழாக போகுமா. மல்டிப்ளேயில் இருந்தும்போது நடுவில் மல்டிப்ளே இருந்ததுன்னா இப்படிக்க போகும்போது தலைகீழாக ஆகிடும். அதாவது இது டிவைடில் இருக்கா, மல்டிப்ளேவாக மேலே போயிடும். இது மல்டிப்ளேவாக இருக்குது, அப்போ டிவைடாக மாறி சிம்பிள் மாறும் இல்லையா, அதுக்கு டிவைட் ஆகிடு கீழே போயிடும்ப்பா. இப்போ பாருங்கள், -1 அப்படியே இருக்கும். இந்த நம்பர் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு போயிடும்ப்பா. 3/2ன்னு போயிடுமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டேரெக்ட் மல்டிப்ளைனா நம்ம டேரெக்டாக மேலே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1 கூட 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 1 3s 3ன்னு போட்டுப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பை 2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாமா. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஸ்லோப்மா. டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம். டிவைடட் பை 2 இருக்குது, அதை போட்டுட்டோம்ப்பா.